வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மினரல்ஸ், அதாவது தாதுக்கள். ஓகே, அப்போது மினரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, பிளத் அப்படிங்கிறவர் 1984 என்ன சொல்லியிருக்காருன்னா, மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக இருக்கணும், அது கடினமாக இருக்கணும், அதாவது சாலிடாக இருக்கணும், அதே நேரத்தில் அது ஒரு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், அதாவது ஒரு படிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கணும். அது கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அணுக்களினுடைய கூறுகள் ஒரு தொடர் வரிசையாக இருக்கணும் அப்படின்றது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு மினரல் அப்படின்னு பிளத் அப்படிங்கிறவர் 1984 சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம பார்த்தோன்னா, நம்ம பூமி எல்லாமே மினரல்ஸ், அதாவது பாறைகளால் ஆனது. அந்த பாறைகள் முக்கால்வாசியில் அதிகபட்சமாக மினரல்ஸால் ஆனது. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 99.33% ஆஃப் கிறிஸ்டல் ராக்ஸ் ஒரு 11 வகையான ஒரு காமன் மினரல்ஸ். இந்த 11 மினரல்ஸ் தான், அதாவது இந்த பூமியிலே, இந்த கிறிஸ்டலே அதிகமாக இருக்கிறது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குவாட்ஸ், அதாவது சிலிக்கா டை ஆக்சைடு, அதுதான் மெஜாரிட்டி. 59.26% குவாட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அலுமினா, அதுக்கப்புறம் கால்சியம் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஃபெரஸ் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, ஃபெர்ரிக் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, வாட்டர், டைட்டானியம் ஆக்சைடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இதெல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே 0.77%. அதாவது இந்த 11 எலமெண்ட்ஸும் 99.33%, மற்றது இருக்கிறது எல்லாமே 0.67%. மிஸ்டேக்காக இருக்குது. 0.67% மற்ற மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அப்புறம் சரி, அப்புறம் எலமெண்ட்ஸ்னால் என்ன, மினரல்ஸ்னால் என்ன? மினரல்ஸ்னால் நம்ம படித்தோம், அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் அது ஒரு சாலிட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க ஒரு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆட்டம் தான் முக்கியமான இது. அப்போது ஆட்டம் எல்லாம் சிறுக சேர்ந்து ஒரு எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அப்போ குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் எலமெண்ட். அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் எலமெண்ட் தான். ஒரு மினரல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதை நம்ம ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம் எலமெண்ட்ஸை. மொத்தம் நமக்கு நம்ம தான் தெரியும், மினரல்ஸை எலமெண்ட்டால் மேக் பண்ணப்பட்டது. இந்த எர்த்தோட க்ரஸ்ட்டில் 98% ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம், ஒரு 8 எலமெண்ட்ஸ் தான் 98% ஆஃப் எர்த்த க்ரஸ்ட்டை ஆக்குபை பண்ணியிருக்கு. அதுலேயும் மெஜாரிட்டி என்னெல்லாம்னா ஆக்சிஜன், சிலிக்கான். இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். என்னென்னா, நமக்கு தெரியும் சிலிக்கான் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சிஜனும் ஒரு குறிப்பிட்ட பங்கு அதிகமாக இருக்குது. பூமியில் நம்ம இப்போ மேலே நமக்கு தெரியும் 21% ஆக்சிஜன் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எர்த்துக்குள்ளேயும் ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் ப்ளஸ் சிலிக்கா ரெண்டும் சேர்ந்தே 75% ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் அவர் எர்த், டோட்டல் மாஸ் ஆஃப் அவர் எர்த்தை ஆக்சிஜன் ப்ளஸ் சிலிக்கா தான். சரி, இப்போ அந்த 8 எலமெண்ட் என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஆக்சிஜன் அது தனி மெஜாரிட்டி, 46.6% ஆக்சிஜனே இருக்குது. அப்புறம் சிலிக்கா 27.7%, அலுமினியம் 8%, அதுக்கப்புறம் அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் மேங்கனீஸ் 2.09%. மற்றது எல்லாமே ரெஸ்ட், அதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும், 2% அளவில் இருக்கும். நமக்கு தெரியும். அப்போ நமக்கு அயன் நம்ம நிறைய இடத்துல இது பண்ணுவாங்க, எக்ஸ்கவேஷன், அதாவது மைனிங் பண்ணுவாங்க. என்னென்னா, சில இடத்துல அலுமினியம் மைனிங் பண்ணுவாங்க, சில இடத்துல அயன் மைனிங் பண்ணுவாங்க. அதுமாரி இந்த 5%, 8% இந்த மாதிரி பர்சன்டேஜெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல அயன் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல அலுமினியம் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். சில இடத்துல இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.01% அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த இது வேணாலும் இருக்கலாம். இப்போ அயன் பூமியில் 5% அயன் இருக்குது, ஆனால் சில இடத்துல அயன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். இது பர்டிகுலர் லோக்கலாக நம்ம அதை சொல்கிறது. அப்புறம் நம்ம எடுத்து க்ரஸ்ட்டு பார்த்தோன்னா, வெளியோடு, அதாவது க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம், அந்த லேயரே நம்ம சியால் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம் தான் அந்த நம்மளுடைய க்ரஸ்ட்டில் மெஜாரிட்டியாக இருக்கும், அதாவது மேலோடில். அதுக்கப்புறம் கவசத்தில், அதாவது மேண்டிலில் என்ன அதிகமாக இருக்குன்னா, சிலிக்கா ப்ளஸ் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவில் பார்த்தோன்னா நைஃப் அப்படின்னு சொல்லுவோம், நிக்கல் அண்ட் ஃபெரஸ், இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ க்ரஸ்ட் லேயரை சியால், மேண்டில் சிமா,
அண்ட் கோரை வந்து நைஃப். அதாவது இந்தந்த ரீஜனில் இந்தந்த எலமெண்ட்ஸ் அதாவது மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது சில கூறுகள் இருக்குது. அது என்னெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து முதல்ல நேச்சுரலாக ஃபவுண்ட் ஆகணும், அதாவது இயற்கையாகவே அது வந்து கிடைக்கணும், எந்த ஒரு லேப்லேயும் அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அது வந்து ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக தான் இருக்கணும். உயிருள்ள எந்த பொருளுமே வந்து மினரல்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஆனால் இதில் வந்து ஒரு விதிவிலக்கு என்னென்னா கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது டோட்டலாக விதிவிலக்கு இல்லை. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் நம்ம நிலக்கரி, டைமண்ட் இதெல்லாமே வந்து கார்பனால் ஆனப்பட்டது தான். அது வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம உடம்புலையும் கார்பன் இருக்குது, CHO அப்படின்னு சொல்லுவோம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனால தான் நம்ம உடம்பு, அதாவது லிவிங் திங்ஸும் உருவாயிருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்ஆர்கானிக் கார்பன், அதாவது பியூர் கார்பன் தான் நமக்கு வந்து மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டாக இருக்கணும், அதாவது திட நிலையில் மட்டும்தான் இருக்கணும். திரவ நிலையில் இருக்கிறத வந்து நம்ம வந்து மினரலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் கம்போசிஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேதியியல் கூறுகள் வந்து அதுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் அது வந்து ஒரு கிறிஸ்டலைன் ஃபார்மாக இருக்கணும். படிக நிலையில் இருந்தால் அதெல்லாம் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ குவாட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குவாட்ஸ் வந்து இயற்கையாகவே கிடைக்கிது. அது வந்து இன்ஆர்கானிக் தான், உயிரில்லை. அதே நேரத்தில் அது வந்து திடமாக இருக்குது. அதனுடைய கெமிக்கல் ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் காம்போசிஷன் என்னெல்லாம் பார்த்தா சிலிக்கான் ப்ளஸ் ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் சேர்ந்தது தான் குவாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அதனுடைய கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தா ஹெக்ஸகோனல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ குவாட்ஸ் வந்து ஒரு மினரல் அப்படின்னு சொல்கிறோம். மினரல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சில கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரைசேஷன்ஸும் இருக்குது, அதாவது சில பண்புகளும் வந்து குறிப்பிட்ட இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆப்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னெல்லாம் அப்படின்னு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கலர், லஸ்டர், ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டலைன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து கிளீவேஜ், டெனாசிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த மினரல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது எல்லாமே எல்லா மினரலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா இல்லை. சில மினரல்ஸ் வந்து சில இதுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கும், சில மினரல்ஸ் வந்து சில விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போது கலரை பார்க்கலாம். மினரல்ஸ், எல்லா மினரலும் ஒரு ஸ்பெசிஃபிக் கலர், அதுக்கான கலராக இருக்கும். ஆனால் சில மினரல் பார்க்கும்போது அதுக்கான கலர் இல்லாமல் கூட கொஞ்சம் வேறு மாதிரியான கலர். இப்போது ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ் வந்து பியூராக இருக்காது, அதில் வந்து சில இம்ப்யூரிட்டிஸும் இருக்குது. நம்ம தங்கம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தங்கம் பியூராக எங்கேயுமே கிடைக்காது, அதில் கூட சில இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ என்னென்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா குவாட்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஹெமடைட் வந்து ரெட் கலரில் இருக்கும். மேக்னடைட் வந்து பிளாக் டு கிரே கலரில் இருக்கும். லெமோனைட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். சால்கோபைரேட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ், கலர் ஆஃப் மினரல்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். லஸ்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போது வந்து அந்த மினரல்ஸோடைய அப்பியரன்ஸ், அந்த மினரல்ஸ் வந்து ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு வந்து எப்படி அதனுடைய தோற்றம் இருக்குது, நம்ம இப்போ ஒரு மினரல் மேலே லைட் அடித்தோன்னா அதனுடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து 5 லஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா மெட்டாலிக், கிளாஸி, ரெசினஸ், பேர்லி, சில்கி. அதாவது மெட்டாலிக்னா மெட்டல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸினா நல்ல கிளாஸ் எப்படி அதிகமான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெசினஸ், அப்புறம் பேர்ல் முத்து மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில்க் பட்டில் லைட்டு பட்டால் எப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் டு எரோஷன். அதாவது ஒரு பொருள் வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது வந்து தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம். எந்த பொருளுமே தேயும், காலம் எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அதாவது எல்லா பொருளும் தேய்மானத்துக்கு உட்பட்டது தான். அது எந்த அளவுக்கு தேயுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம வந்து வகைப்படுத்தணும். அதனுடைய ஹார்ட்னஸ் ஸ்கேல் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இது யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெட்ரிச் மோஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரியன் மினராலஜிஸ்ட் வந்து இதை சொல்லியிருக்காரு.
இந்த ஸ்கேலோட பேர் வந்து ரிலேட்டிவ் ஹார்ட்னஸ் ஸ்கேல். ஸோ அதை வந்து 10 மினரல்ஸ் கூட வச்சு அவர் கம்பேர் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்னஸ் லெவல் 1, அதாவது டாக் அப்படின்னு சொல்லுவோம். டாக் அப்படின்னா டால்கம் பவுடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா பவுடருமே டால்கம் பவுடர் அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்னஸ் அது இருக்கும். நம்ம நகத்தை வச்சு கீறினா கூட அது எல்லாமே வந்து எரோட் ஆயிரும். அதுதான் அந்த ரேஞ்சில் இப்போது எந்த ஒரு பொருள் நம்ம நகத்தை வச்சு கீறி அது வந்து எரோட் ஆகுதோ அது எல்லாமே டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதனுடைய ஹார்ட்னஸ் லெவல் வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஹார்ட்னஸ் ஸ்கேலில் இருக்கிறது வந்து ஜிப்சம். இதுவுமே வந்து நம்ம நகத்தை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணாலே ஆகும். ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டாக் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது ஸ்கேல் வந்து கால்சைட். இது வந்து காப்பர். நம்ம காயினை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணாலே அதில் வந்து ஸ்க்ராட்ச் விழும். அதுதான் வந்து ஹார்ட்னஸ் லெவல் 3. ஹார்ட்னஸ் லெவல் 4 வந்து ஃப்ளூரைட். 5 வந்து அப்படைட். 6 வந்து ஆர்த்தோகிளாஸ் ஃபெல்ஸ்பேர். 7 வந்து குவாட்ஸு. அதாவது குவாட்ஸ் நம்ம இந்த ஆர்த்தோகிளாஸ் ஃபெல்ஸ்பேர் சொல்கிறோம்னா இது வந்து நம்ம கத்தி வச்சு, அதாவது நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியை வச்சு அறுத்தோம்னா அதை அறுக்கும் அப்படின்னா அதனுடைய ஹார்ட்னஸ் லெவல் வந்து 6. அதுக்கு மேலே கத்தியாலையும் அறுக்க முடியாதது எல்லாமே வந்து ஹார்ட்னஸ் லெவல் 7க்கு மேலே. என்னெல்லாம் அப்படின்னா 7 வந்து குவாட்ஸு, 8 வந்து டோபாஸ், 9 வந்து கொரண்டம், 10 வந்து டைமண்ட் அப்படி சொல்லுவாங்க. டைமண்ட் தான் நமக்கு சின்ன பிள்ளைகளே தெரியும். டைமண்ட் தான் வந்து ஹார்டஸ்ட் எலமெண்ட். நம்ம நார்மல் கண்ணாடியை வெட்டுறதுக்கு கூட டைமண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் தான் ஹார்டஸ்ட் எலமெண்ட் ஆர் ஹார்டஸ்ட் மினரல். ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக கிறிஸ்டல்னால் என்னென்னு தெரியும். அது வந்து ஒரு சாலிட் பாடியாக இருக்கணும், டெஃபினைட் ஜியோமெட்ரிக் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கு வந்து பவுண்டட் பை ஒரு பிளானார் சர்ஃபேஸ். அதுக்கு வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கணும். அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்னாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஒரு கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பேர் வந்து பிளானார் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளானார் சர்ஃபேஸ் பவுண்ட் பை எ கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய பிளானார் சர்ஃபேஸை தான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டல் ஃபேஸஸ்னுடைய ஜியோமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன வகையான கிறிஸ்டல் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கியூபிக் ஃபார்ம், ஹெக்ஸகனல் ஃபார்ம், ட்ரைகோனல் ஃபார்ம், ஆர்த்தோரோம்பிக் ஃபார்ம், மோனோக்ளினிக் ஃபார்ம், ட்ரைக்ளினிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபார்ம் இருக்குது. அந்த 6 ஃபார்ம் என்னெல்லாம் அப்படின்னா கியூபிக் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுக்கு வந்து 3 ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கும். 3 ஈக்குவல் ஆக்சஸுமே வந்து ரைட் ஆங்கிளில் வந்து கட் ஆகிருக்கும். இதனுடைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 9 பிளேன் ஆஃப் சிமெட்ரி தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஹெக்ஸகனல் ஃபார்ம் வந்து 4 ஆக்சஸ் இருக்கும். 3 ஈக்குவல் ஆக்சஸ் அட் ஹரிசாண்டலில் 3 ஆக்சஸ் இருக்கும், வெர்டிக்கலில் 1 ஆக்சஸ் இருக்கும். இதனுடைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து 7 இருக்கும். அடுத்த ஃபார்ம் வந்து ட்ரைகனல் ஃபார்ம். ட்ரைகனல் ஃபார்மில் வந்து 3 ஆக்சஸ் இருக்கும். அதில் 2 வந்து ஈக்குவல் அண்ட் ஹரிசாண்டலாக இருக்கும், 1 வந்து வெர்டிக்கலாக இருக்கும். இதனுடைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து 5 ஃபேஸு. அதுக்கப்புறம் ஆர்த்தோரோம்பிக் ஸ்ட்ரக்சர் எடுத்தோன்னா 3 ஆக்சஸ் இருக்கும், 3மே ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஆனால் 3 அன்ஈவனாக இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்கும். இதனுடைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3 பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அடுத்த ஃபார்ம் வந்து ஆர்த்தோரோம்பிக் ஃபார்ம். ஆர்த்தோரோம்பிக் தான் பார்த்தோம். அடுத்த ஃபார்ம் வந்து மோனோக்ளினிக் ஃபார்ம். மோனோக்ளினிக் ஃபார்ம் அப்படின்னா 3 அன்ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கும். அதில் வந்து 3மே 2 ஹரிசாண்டலில் இருக்கும், 1 வெர்டிக்கலில் இருக்கும். 3உடைய ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து மோனோக்ளினிக் ஆங்கிள். இதனுடைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து 1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைக்ளினிக் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து 3 அன்ஈக்குவல் ஆக்சஸாக இருக்கும். எந்த ஒரு ஆக்சஸுமே வந்து ரைட் ஆங்கிளில் கட் ஆகாது, அதாவது 90 டிகிரியில் இருக்காது. இதுக்கு வந்து பிளான் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிற ஒன்று கிடையாது. அதான் ட்ரைக்ளினிக் ஃபார்ம். அடுத்த ஃபார்ம் பார்க்கலாம். மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் ஆஃப் கிளஸ்டர். அந்த மினரல்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம். மொத்தம் 10 டைப் ஆஃப் ஃபார்ம். இதை சொன்னவர் வந்து பிளத் அப்படிங்கிறவர், பிளத் அப்புறம் ஃப்ரைட்டாஸ் அப்படிங்கிறவர் 1984 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் 10 ஃபார்ம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஆக்டிகுலர் ஃபார்ம். இது வந்து என்னென்னா நம்ம கடல் குச்சி பார்த்துருக்கீங்களா, இப்போது நடுவில் சென்டரில் ஒரு கிறிஸ்டல் இருக்கும், அதை சுற்றி நிறைய நீடில் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து ஆக்டிகுலர் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து போட்ரியோடல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது வந்து நம்ம நல்ல திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர். அப்படி இருந்தால் அது வந்து போட்ரியோடல் ஸ்ட்ரக்சர். அடுத்த கான்ட்ரிடியூனரி ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இது வந்து டெட்டாச்டு மாசஸ், ஒரு ஸ்பியர்லேருந்து உடஞ்சி விழுந்த துண்டு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து கான்ட்ரிடியூனரி ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து டென்ட்ரிட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நார்மல் நம்ம இலையோட ஸ்ட்ரக்சர் அல்லது ஒரு ட்ரீ மாதிரியும் இருக்கும்.
அதுக்கப்புறம் ரேனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து காற்று குமிழ் மாதிரி இருக்கும். அப்புறம் டேபுலர் ஃபார்ம் வந்து அது அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து நல்ல டேபிள் மாதிரி இருக்கும், நல்ல கடினமாக இருக்கும். அப்புறம் கிரானுலார் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய பாறையில் வந்து சின்ன சின்ன கிரெயின்ஸாக இருந்தால் அது வந்து கிரானுலார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைப்ரஸ் அப்படின்னா அதனுடைய நேபே சொல்லும், அது வந்து ஃபைபர் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ரேடியல் ரவுண்டாக இருக்கும். ட்ரஸ்ஸி அப்படிங்கிறது வந்து ஒரு காற்று குமிழ்க்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து ட்ரஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து கிளீவேஜ். கிளீவேஜ்னால் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் மினரல்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய கிறிஸ்டல் ஃபேஸஸில் தான் வந்து கிளீவேஜ், அதாவது பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகிறது பேர் தான் கிளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளீவேஜ் வந்து 3 கிளீவேஜ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா 3 வகையில் தான் அது வந்து உடையும். ஒன்று வந்து பர்ஃபெக்ட் கிளீவேஜ், அடுத்து வந்து குட் கிளீவேஜ், அடுத்து வந்து டிஸ்டிங்க் கிளீவேஜ். பர்ஃபெக்ட் கிளீவேஜுக்கு எக்ஸாம்பிள் வந்து மைக்கா, அது வந்து அழகாக உடையும், அதனுடைய சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கும். குட் கிளீவேஜ்னால் உடஞ்ச சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பொட்டாசியம் ஃபெல்ஸ்பார். டிஸ்டிங்க் கிளீவேஜ் வந்து கால்சைட், அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கால்சைட். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்சர் அப்படின்னா அந்த உடஞ்ச சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அந்த கிளீவேஜ் அப்படின்னா உடையிறது எப்படி உடையும் அப்படிங்கிறது, உடஞ்ச சர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறது வந்து ஃப்ராக்சர். அது என்னலாம் அப்படின்னா கன்காய்டல், அதாவது குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஈவனாக உடஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஹவுலைட், அதுக்கான எக்ஸாம்பிள். அன்ஈவனாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா எல்லா மினரலும் மோஸ்ட் அன்ஈவனாக தான் இருக்கும். சிலது தான் வந்து கன்காய்டல் ஈவனாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹேக்லியாக இருக்கும். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா டெனாசிட்டி, அதாவது மினரல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இழுவைத்தன்மைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது டெனாசிட்டி. என்னெல்லாம் அப்படின்னா மேலியபிள் அப்படின்னா நல்ல இழுவைத்தன்மை கொண்டது. என்னென்னா கோல்டு, நம்ம 1 கிராம் கோல்டையே 2-3 கிலோமீட்டருக்கு நல்ல சின்ன நூல் இலையாக நம்ம வந்து அதை வந்து கம்பி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து மேலியபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு எக்ஸாம்பிள் கோல்டு. அப்புறம் பிரிட்டில்னால் மோஸ்ட்டாக உடைஞ்சிரும். சரியா, ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சிரும். அப்படிங்கிறது மினரல்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் செக்டில் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு அண்ட் சில்வர். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள், வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கக்கூடிய மினரல்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து மைக்கா. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா நம்ம தெரியும் இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா W1/W1 - W2. இதில் W1ங்கிறது வெயிட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இன் ஏர், காற்றில் அந்த பர்டிகுலர் மினரலுடைய வெயிட்டு டிவைடட் பை காற்றுல அந்த பர்டிகுலர் வெயிட்டு மைனஸ் வாட்டரில் அந்த பர்டிகுலர் மினரலோட வெயிட்டை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து மோர் தென் 1 இருக்கும், மேக்ஸிமம் வந்து 6.97 அந்த ரேஞ்சில் இருக்கும் அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ நம்ம இப்போ பார்ட் 1ல் வந்து ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மினரல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆப்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸும் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. அது வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.